பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவருடைய மெய்யான சமூகம் நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரோடு கூட ஆண்டவருடைய நிறைவான நன்மைகளும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காணுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற பிள்ளைகள், வருவதற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளையும் ஏற்ற நேரத்திலே அழைத்து வாரும். உம்முடைய திருப்பந்தியிலே நாங்கள் பருகின்ற பொழுது ஆண்டவரே, உம்முடைய மெய்யான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றவர்களாய் கடந்து போக கிருபை செய்யும். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய தூய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டு செய்கிற அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவரை போற்றும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலை பாடல் புத்தகத்திலே 6வது பாமாலை, என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி கர்த்தரை வணக்கத்துடனே துதித்து பாடி என்கிற பாடலை இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக யாவரும் எழும்பி நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை போற்றுவோம் வாருங்கள். Parade
திருவிருந்து ஆராதனை ஆயத்தம் பக்கம் 35. நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ண அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மையப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளையும் சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுக்கு மகிமையோ, பூமியிலே சமாதானமோ, மனிதர் மேல் பிரியமோ உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மனித சுதந்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய பிரபலமான இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாத சமூகத்தை ஆண்டுகொண்டீரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாத சமூகிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாக வேண்டுகிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவனே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவினிலே, உன்னதமானவராய் இருக்கிறீரே. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தரை ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. என்பதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறென்றும் இல்லை. இவ்விரண்டிலும் கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கு. இந்த பிரமாணங்களை கொள்ள எங்களுக்கு அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சிரத்தையும் தத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கு கூடி வந்திருக்கிற நாம் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி ஒழுங்கால் படியிட்டோ அமர்ந்தோ அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளோட கற்பனைகளை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புராகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். பாவம் நம்மிடமில்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம். அந்த உலகத்தோடு ஒன்றித்து வாழ்ந்த எங்கள் வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறோம். இப்போதும் எங்களுடைய மனதை திறந்து பின்வரும் பாவ இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து கடவுள் திருமுன் அறிக்கை செய்வோம். வாருங்கள், யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி கேட்கிறவர்களே, எங்களுக்கு மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உமது பரிசுத்த ஆவியினால் எங்கள் சீக்கிரத்தை மனசாட்சியை பெற்றுள்ளோம். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் இப்பொழுது உம்முடைய செய்ததாக மற்றவர்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வனானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர் பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரியில் சேர்ப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றேன். கடந்த 7 மாதம் முழுவதும் கரமெடுத்து நடத்தின தகப்பன், இந்த 8வது மாதத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. அவருடைய விருப்பங்கள், அவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் தந்து தாங்குங்கப்பா. தேவைகளோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஆண்டவரே, வயதான பெற்றோர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் அரவணைப்பையும் ஆண்டவர் தந்திரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய பிள்ளைகள் மனமகிழ்வோடு கூட ஆண்டவரை பங்கு பெற்று சமாதானத்தோடு கூட கடந்து போக கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டு செய்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அமர்ந்த வண்ணமாக இன்றைய நாளுக்குரிய முதலாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 முடிய. ஏசாயா 58 வசனங்கள் 6 முதல் 10 முடிய. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிதாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 2ஆம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவனுக்கு தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரின் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல.
நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்கிற காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தமே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பாய்க்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்தராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இனதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் எல்லோருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அழைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். வாசிக்கும்படியை தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாகும். நம் யாவரும் மேலுமே நின்று நம்முடைய கிறிஸ்து சபை பாமாலை பாடல் புத்தகத்தில் 258வது பாடல், இயேசுவே உம்மை தியானித்தாள் உள்ளம் கனியுமே என்கிற பாடலை பாடுவோம். அதை தொடர்ந்து நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. கண்ணார உம்மை காணுங்கால் பரமானந்தமே. மானிடமே பரேசுவே ஸ்ரீநாமம் போலவே இங்கிதநாதமாய் நீயே உண்டோ இப்பாரிலே. நீரோடு கொண்ட நெஞ்சுக்கு நம்பிக்கையாகுவே. நீ சாந்த மூலமாதற்கு சந்தோஷமிகுவே. கேட்போர்க்கும் கேடுவோர்க்கும் நீ நர்மயோ. கண்டடைந்தோரே பாக்கியஸ்ரீ யார் சொல்ல முடியோ. இயேசுவே அன்பை உணர்ந்து மெய்பர்த்தரறிவார். அவர் பின்னாலமலர்ந்து மற்றொடரீடார். இயேசுவே எங்கள் முக்தியோ பேரின்பமும் நீரே. இப்போது நித்திய காலமோ நீர் எங்கள் மாட்சியே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு என்பவர் எழுதிய சுவிசேஷ வேத பாடம் அதிகாரம் 9 வசனங்கள் 35 முதல் 38 வரை. மத்தேயு 9 வசனங்கள் 35 முதல். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார்.
அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் என்பதை வாசிக்கும்படியான சுவிசேஷ வேத பணம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாதாக. சபையார் அமருவோம். மகிழ்வுக்கு மன்னா வசனத்தை நம்முடைய ஞாயிறு பிள்ளைகள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். Then Jesus went about all the cities and villages, teaching in their synagogues and proclaiming the good news of the kingdom and curing every disease and every sickness. Matthew 9:35. Mission Compassion in Action. Mission Sunday. Then Jesus went about all the cities and villages, teaching in their synagogues and proclaiming the good news of the kingdom and curing every disease and every sickness. Matthew 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயத்தினுள் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதியையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. Then Jesus went to all cities and villages, teaching in their synagogues and proclaiming the good news from the kingdom and curing every disease and every sickness. Matthew 9:35. அருட்பணி, கருணையுடன் செயல்படுதல். அருட்பணி ஞாயிறு. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயத்திலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு முன்பாக உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவனை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35.
Jesus went about all the cities and villages, teaching in their synagogues and proclaiming the good news of the kingdom, curing every disease and every sickness. Matthew 9:35. மகிழ்விக்கும் மன்னா தலைப்பு அருட்பணி கருணையுடன் செயல்படுதல். அருட்பணி ஞாயிறு. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. அருட்பணி கருணையுடன் செயல்படுதல். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷங்களை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்த ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருக்கும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ராஜ்யத்தின் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. பிரைஸ் லாட் ஆல். மகிழ்விக்கும் மன்னா தலைப்பு அருட்பணி கருணையுடன் செயல்படுதல். அருட்பணி ஞாயிறு. பின்பு இயேசு சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. தேங்க்யூ. க்ளோரி டு காட். அருட்பணி கருணையுடன் செயல்படுதல். மத்தேயு 9:38. பிரைஸ் லாட் ஆல். மகிழ்விக்கும் மன்னா அருட்பணி கருணையுடன் செயல்படுதல். அருட்பணி ஞாயிறு. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. ஆமென். Then Jesus went about all the cities and villages, teaching in the synagogue and proclaiming the good news of the kingdom. Matthew disease and every sickness. Matthew 9:35. Then Jesus went about all the cities and villages, teaching in the synagogue and proclaiming in the good news of the kingdom and curing every sickness. Matthew 9:35.
அருட்பணி கருணையுடன் செயல்படுதல் அருட்பணி ஞாயிறு. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். மத்தேயு 9:35. அருள்பணி கருணையுடன் செயல்படுதல் அருள்பணி ஞாயிறு. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயத்தில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. Then Jesus went about all the cities and villages, teaching in their synagogue and proclaiming the good news of the kingdom and curing every disease and every sickness. Matthew 9:35. மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு கருணையுடன் செயல்படுதல் அருட்பணி ஞாயிறு. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருக்கும் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. அவன் அங்கே வந்த பின்பு ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வேதனைகளும் நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். மத்தேயு 9:35. Then Jesus went about all the cities and villages, teaching in their synagogues and proclaiming the good news of the kingdom and curing every disease and every sickness. Matthew 9:35. Then Jesus went about all the cities and villages, teaching in their synagogues and proclaiming the good news of the kingdom and curing every diseases and every sickness. Matthew 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையோ கிராமங்களையோ சுற்றி நடந்து ஜெப ஆலயையும் உபதேசித்து ராஜ்யத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகிய சகல சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தை சுவிசேஷித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளும் சகல நோய்களும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்கள் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களையும் உபதேசித்து ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து
இந்த ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சிஸ்டனாக்கினார். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் சகல கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தெரிவித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்கள் சுத்தமாக்கினார். மத்தேயு 9:35. Mission Compassion in Action. Then Jesus went about all the cities and villages, teaching in the synagogues and proclaiming the good news of the kingdom and curing every disease and every sickness. Matthew 9:35. Mission Compassion in Action. Mission Sunday. That Jesus went about all the cities and villages, teaching in their synagogues and proclaiming the good news of the kingdom and curing every disease and every sickness. Matthew 9:35. Then Jesus went about all the cities and villages and teaching in their synagogues and proclaiming the good news of kingdom and curing every disease and every sickness. Matthew 9:35. Then Jesus went about all cities and villages, teaching in their synagogues and proclaiming good news of the kingdom and curing every disease and every sicknesses. Matthew 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகுன சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. இன்றைக்குரிய மகிழ்வுக்கு வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இன்றைக்குரிய தலைப்பு அருட்பணி கருணையுடன் செயல்படுதல். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. பிரியமானவர்களே, நம்முடைய வாலிப பிள்ளைகள் இரட்சணியபுரத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளிலே பங்கு பெற்று சிறப்பான முறையிலே அவர்கள் பாடல்களை பாடி அவர்கள் அந்த ஊழியத்திலே பங்கு பெற்றார்கள். அருமையான பிள்ளைகள் அந்த பாடல்களை இப்பொழுது நமக்கு முன்பதாக அவர்கள் பாட இருக்கிறார்கள். குறிப்பாக குயிஸ் நடைபெற்றதிலே 3வது பரிசை அருமையான பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். பாடல் முடிந்த பிறகு அந்த பரிசுகளை போதகரமாக முன்பதாக வந்து கொடுக்கும்படியாக அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன்.
பியூலா, பிரின்சி, லானி, கரண், ஹேனா. செல்வி ஹேனா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும். உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே கேட்பதற்கு ஆயத்தத்தோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் இடைபடும்படியாக நிகழ்ச்சி வைக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கடந்த 7 மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியவை நம்முடைய வாழ்விலே அவர் செய்வார், என்றே அதை நீ காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோடு கூட சேர்ந்து பாடும்படியாக கடந்ததை நினைத்து கலங்காதே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். எல்லா கரங்களும் தட்டி இந்த காலவேளையிலே அவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய துக்கத்தை எல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுடைய கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவார். உணர்ந்தவர்களை சேர்ந்து பாடுவோமா? நல்ல உச்சமாய் கரங்கள் தொட்டி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாம் சொல்லுங்க. உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்து விடும். மறுபடியோ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசத்தோடு உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம், நடந்ததை மறந்துவிடு. கர்த்தருடைய வாழ்விலே அவர் புதியவைகளை செய்ய ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். உணர்ந்தவர்களை பாடுவோமா? நன்றி சொல்லி பாடுவோமா? விசுவாசத்தோடு கூட பாடுவோம். கடந்ததை நினைத்து கலங்கார், நடந்ததை மறந்தவை எல்லாம் சொல்லுங்க. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்தவை. விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய்.
ராணிக்கு மேலாக அவர் ஒருபோதும் நம்மை சோதிக்க மாட்டார். தாங்கிட பலன் தருவார். அதிலிருந்து தப்பி செல்வதற்கான வழியையும் அவர் உண்டாக்குவார் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த சன்னத்து நிறைவாய் சேர்ந்து பாட போகிறோம். உணர்ந்தவர்களை பாடுவோமா? தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் இடமாட்டாம். சொல்லோ, ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் இடமாட்டாம். தாங்கிட பலன் தருவார். தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். நாம் தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்க கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்க கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும். எல்லா கரங்களை உயர்த்தி கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. எல்லாம் உணர்ந்தவர்களாய் கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை அவர் கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபை சிந்திக்கும்படியாக நமக்கு தந்திருக்கிற அழகான தலைப்பு என்னவென்று சொன்னால், அருட்பணி கருணையுடன் செயல்படுதல். என்ன சொல்லுங்க? அருட்பணி கருணையுடன் செயல்படுதல். பிரியமானவர்களே, நாம் கருணையுடன் இரக்கத்தோடு கூட செயல்பட வேண்டும் என்கிற அழைப்பை திருச்சபைக்கு ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் முதலாக தம்மை வெளிப்படுத்துகிற பொழுது மோசேயுக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், வாசிக்கலாமா? யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கலாமா? நல்ல கவனமா கவனிங்க. கர்த்தர் ஒரு மேகத்திலே இறங்கி அங்கே அவன் அருகே நின்று, நல்ல கவனமா கவனிங்க, கர்த்தர் தம்முடைய நாமத்தை அவர் கூறினார். வேத வசனத்தை சற்று கவனித்து பார்க்கிற பொழுது மோசேக்கு ஆண்டவர் தம்முடைய நாமத்தை அங்கே வெளிப்படுத்துகிற பொழுது முதலாவதாக தம்மை எவ்விதமாய் வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு முன்பதாக கடந்து போகிற பொழுது அவர் என்ன சொல்றாருங்க? கர்த்தர் கர்த்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன அவர் எவ்வளவு அழகா வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிற பொழுது மோசேவுக்கு அவர் சொல்லுகிறார், நான் இரக்கமுள்ளவர், நான் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லி அவரே தம்முடைய நாமத்தை இங்கே வெளிப்படுத்துவதை கவனித்து பாருங்கள்.
அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் முதல்ல தன்னுடைய பெயரை எப்படி வெளிப்படுத்துகிறாருங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி எப்படி வெளிப்படுத்துறாருங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய இரக்கத்திற்கும் நம்முடைய இரக்கத்திற்கும் என்ன இருக்கிறதுங்க? வித்தியாசம் உண்டு. இந்த இரக்கம் என்கிற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் ரஹூம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரஹூம் என்கிற வார்த்தை இரக்கம் என்கிற பொருள் தரப்படுகிறது. இந்த வார்த்தையை யோசித்து பார்த்தேன். நம்முடைய இரக்கத்திற்கும் கடவுளுடைய இரக்கமும் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே இந்த ரஹூம் என்கிற வார்த்தை எங்கே வருகிறது என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த வார்த்தை 2 இடத்திலே வருகிறது. முதல் இடம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 43ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோசேப்பினுடைய உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியினாலே அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். நல்ல கவனமாக கவனிங்க. இந்த இடத்திலே ஒரு வார்த்தை வருகிறது, உள்ளம் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது அல்லவா? அந்த உள்ளம் என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எபிரேய பதம் என்னவென்று சொன்னால் ரஹூம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இங்கே யோசேப்புடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் என்று சொன்னால் தன்னுடைய சகோதரனை என்னதுங்க அவனால வெறுத்து தள்ள முடியவில்லை. நல்ல கவனமாக கவனிங்க. யோசேப்புடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் என்று சொன்னால் தன்னுடைய சகோதரனை வெறுக்க முடியவில்லை, புறம் தள்ள முடியாத அளவிற்கு அவனுடைய உள்ளத்திலே அன்பு காணப்பட்டது அல்லவா, கருணை காணப்பட்டது அல்லவா. அதுதாங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கடவுளுடைய கருணையும் கடவுளுடைய இரக்கமும் இப்படிப்பட்ட இரக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய இரக்கம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் நாம் எவ்வளவுதான் அவருக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலோ, எவ்வளவுதான் வழி தப்பி நாம் திரும்பி போனாலோ, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர், ஒரு நாளும் அவர் நம்மை புறம்பே தள்ளுவதில்லை என்பதுதான் அவருடைய கருணை, அவருடைய இரக்கம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதாங்க ஆண்டவருடைய இரக்கம், இதுதான் ஆண்டவருடைய கருணை என்பதை இந்த காலவெளியிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வேத பகுதி அழகை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வேதத்திலே நீங்க பார்க்கும்போது 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. தன்னுடைய மகன் மரித்து போகிற சூழ்நிலைகளிலே அங்கே ஒரு தாய் என்ன செய்கிறார் என்று சொன்னால் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. குடல் துடித்ததினால், நல்ல கவனமாக கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனித்து பாருங்க. அந்த பிள்ளை சாவதை பார்த்த உடனே அந்த தாயினுடைய குடல் துடித்ததினால், இந்த குடல் துடித்ததினால் அப்படின்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எபிரேய வார்த்தை ரஹூம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கடவுளுடைய கருணையையும் கடவுளுடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிற வார்த்தை. அப்படின்னா தம்முடைய பிள்ளை அழுவதை பார்க்கிற பொழுது உணர்வு பூர்வமாக அந்த தாயினுடைய அந்த குடல் துடிப்பதை போல கடவுளுடைய கருணை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் கண்ணீரோடு கூட கதறி நிற்கிற பொழுது இந்த தாயாருடைய குடல் துடிப்பதை போல அவருடைய இரக்கமும் அவருடைய உள்ளமும் துடிக்கிறது என்கிற ஒரு பொருளை இங்கே தருகிறது. ஹல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்களேன், கடவுளுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதை எண்ணி பாருங்களேன். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார், இரக்கம் காட்டுவதிலே இறைவன் ஒருபோதும் சலிப்படைவதில்லை. யோசித்து பாருங்களேன், நாம கூட இரக்கம் காட்டுகிற பொழுது சில நேரங்களிலே சலிப்படைந்து விடுவோம்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தேவனுடைய குணம் என்பது அது எப்படிப்பட்ட குணங்க? அவர் இரக்கமுள்ளவராக தன்னை வெளிப்படுத்தினார். அவர் இரக்கம் செய்வதற்கு ஒருபோதும் என்ன செய்வதில்லைங்க, அவர் சலிப்படைவதே இல்லை. கருணையுடன் செயல்படுவது என்பது அவருடைய ஊழிய முறை அல்ல, அதுவே அவருடைய வாழ்க்கை முறை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கால வேளையிலே அருட்பணி என்பது என்ன என்பதை குறித்தும், அது கருணையுடன் செயல்பட வேண்டும் என்பதை குறித்தும் 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அருட்பணி என்பது என்ன அப்படின்னு சொல்லி முதலாவதாக நான் பார்க்கிற பொழுது, ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 58ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தைகளை இப்பொழுது நீங்களும் நானும் வாசிக்க நாம் ஆயத்தப்படுவோம். 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பசி உள்ளவனுக்கு உடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதோ, துறந்துண்டை சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதோ, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதோ, உம் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ. என்னதுங்க? எனக்கு இந்த வேத பகுதியை நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது, இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை படிச்சு பார்த்தா தான் இதனுடைய ஆழமான பொருளை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். இங்கே 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை ஏசாயாவுக்கு விதமாய் சொல்லுகிறார், சத்தமிட்டு என்ன செய்ய? கூப்பிடு, நீ அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை என்ன செய்ய? நீ உயர்த்தி சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றார். அங்க சொல்லும் போது 2ஆம் வசனம் என்ன சொல்றாருங்க? தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமலும் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள், நல்ல கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர்கள் எல்லாரும் என்னை தேடுகிறார்கள். இங்க வேத வசனம் சொல்லுங்க, நல்ல கவனமா கவனிச்சு பாருங்க. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் என்னை தேடுகிறார்கள். 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் உபவாசம் பண்ணுகிற பொழுது நீர் நோக்காமல் இருக்கிறது. நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசனத்தை சொல்றாரு, அவர்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் என்னை தேடுகிறார்கள், என்னிடத்திலே உண்மையாய் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. அவர் சொல்ற வார்த்தை தெரியுமா? இருதயம் அனுதினமும் ஆண்டவரை தேடுகிறீர்கள், நீங்கள் அனுதினமும் ஆண்டவரிடத்திலே சேர விரும்புகிறீர்கள், ஆனால் உங்களுடைய இருதயம் இன்னும் மாறாமல் இருப்பது என்ன என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார். பல நேரங்களில் ஆலயத்துக்குள்ள வர்றோம், ஆண்டவரை தேடுகிறோம், நல்லதுதான். ஆனால் இன்னும் நம்முடைய இருதயம் மாறாமல் இருக்கிறதே. இன்றைக்கு இந்த காலவேளையிலே அவருடைய திருப்பந்திலே பங்கு பெறுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையான அருட்பணி என்பது என்னவென்று சொன்னால், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது, சிறுமைப்பட்டவனை சேர்த்துக் கொள்வது. அப்படின்னா நான் முதல் வார்த்தை சொல்றேன், நல்ல கவனமாக கவனிங்க. உண்மையான அருட்பணி என்பது என்ன தெரியுமா? ஆதரவு அளிப்பது. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, ஆதரவு அளிப்பது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காலவேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தேவஜனமே, சிறுமைப்பட்டவர்களையும் ஏழைகளையும் விசாரிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை அதுதான், சிறுமைப்பட்டவர்களையும் ஏழைகளையும் விசாரிக்க வேண்டும். இன்னைக்கு திருச்சபையில என்ன ஆயிடுச்சுங்க? இதுக்கு தான் இன்னைக்கு வறுமை. எதுக்கு வறுமை? வறுமை என்பது பொருளாதாரத்தில் அல்ல. ஒரு பக்தன் அழகா சொல்றாரு, வறுமை என்பது திருச்சபையிலே வறுமை என்பது பொருளாதாரத்தில் அல்ல, வறுமை என்பது இன்றைக்கு என்னதுங்க? விசாரிப்பதில் இல்ல. வேதவசனம் அழகை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நல்ல கவனமாக கவனிங்க. இன்றைக்கு வேதவசனம் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க கவனமாக கவனிச்சு பார்க்கிற பொழுது, நாம் சிறுமைப்பட்டவர்களை விசாரிக்கிறோமா? சிறுமைப்பட்டவர்களை ஆதரிக்கிறோமா?
எது உண்மையான உபவாசம் என்பதை கர்த்தர் நமக்கு இந்த காலவெளியிலே கட்டளையிடுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்ற வார்த்தை நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எப்பொழுதுமே நம்ம சொல்லுகிற வார்த்தை எனக்கு இல்லை, என்னிடத்துல சொல்லுங்க, என்னிடத்துல இல்லை இல்லை. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது உன்னிடத்தில் இருக்கிறதை எடுத்து என்னதுங்க, கொஞ்சம் ஏழைகளுக்கு நீ கொடு. வேதவசனம் அதான் சொல்லுகிறது. அதுதான் உண்மையான உபவாசம் சொல்றாரு. உன்னிடத்துல கொஞ்சம் இருக்கிறது அல்லவா, அதிலே இருக்கிற கொஞ்சத்தை நீ ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பார். புரியுதுங்களா? என் ஜெபம் இன்னும் கேட்கப்படலை. நல்ல கவனமாக பாருங்க. இன்னைக்கு நம்முடைய திருமண்டலத்தின் மூலமாக நடைபெற இருக்கிற அந்த HMS ஊழியத்திற்காக நாம் காணிக்கை படைப்பதற்காக ஆயத்தப்படுகிறோம் இல்லையா? அப்படி ஆயத்தப்படுகிற பொழுது எத்தனை பேர் ஆயத்தத்தோடு கூட இதில் நாம் பங்கு பெறுகிறோம் இல்லையா? அப்படி என்று சொன்னால் ஒரு மிஷனரியாவது நாம் தாங்க வேண்டும். நல்ல கவனமாக கவனிங்க. இன்னைக்கு நம்ம மேலவாசல் திருச்சபையில் எத்தனை மிஷனரிகளை நாம் தாங்குகிறோம்? நான் யோசித்து பாருங்களேன். எத்தனை மிஷனரிகளை தாங்குவதற்கு ஆலயத்தில் நம்முடைய காணிக்கைகளை படைக்கிறோம் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இல்லையா? கவர் படைக்கணும் அப்படி சொல்லும்போது கடமைக்காக படைப்பதல்ல, எல்லாரும் படைக்கணும், அர்ப்பணிப்போடு கூட படைக்கணும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேதவசனம் சொல்லுகிறது, நல்ல கவனமாக கவனிங்க. நீங்கள் எப்பொழுதுமே உங்களிடத்துல இருப்பதை ஆண்டவருடைய நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிற பொழுது வேதவசனம் சொல்லுகிற வார்த்தைகளை நல்ல கவனமாக கவனிங்க. 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 58:8 வெளிச்சம் எழும்பி என்ன சொல்றாங்க? அப்பொழுது உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அர்ப்பணி என்பது ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு என்னதுங்க, ஆதரவு அளிப்பது. ஆதரவு அளிப்பது அதுதான் உண்மையான அர்ப்பணி என்பதை இந்த காலவெளியிலே தேவன் உங்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சுகவாழ்வு இன்னும் சீக்கிரமாய் துளிர்க்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ஏன் என்று சொன்னால், சிறுமைப்பட்டவர்களையும் ஏழைகளையும் இன்னும் விசாரிக்காமல் நாம் இருப்பதினாலே. ஆகவே இந்த காலவெளியிலே ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தொடியுடைய பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குவதும் தான் உண்மையான உபவாசம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவெளியில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னால் முதல் குறிப்பை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அர்ப்பணி என்பது என்னதுங்க? ஆதரவற்ற பிள்ளைகளை ஆதரவு அளிப்பது. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது வாசிக்கப்பட்ட நிருப பாடத்தை நாம் யாவரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். அதில் பார்க்கிற பொழுது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். 18வது வசனம் நல்ல கவனமாக கவனிங்க. இங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை கவனிங்க. அவர் நம்ம பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலோ உண்மையினாலோ அன்பு கூற கடவோம். நல்ல கவனமாக கவனிங்க. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அர்ப்பணி என்பது ஆதரவு அளிப்பது மாத்திரமல்ல, அர்ப்பணி என்பது என்ன செய்யுங்க, என்னதுங்க, அன்பு கூறுவது. சொல்லுங்க பார்க்கலாம். அர்ப்பணி என்பது ஆதரவு அளிப்போடு கூட நின்று விடுவது மாத்திரமல்ல, உண்மையான அர்ப்பணி என்பது அன்பு கூறுவது. கிறிஸ்தவ வாழ்க்கையே அன்பின் உறவு முறைதாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையே அன்பை மையமாக அன்பின் உறவு முறையை கொண்டது. மற்றவர்களோடு கூட உள்ள அன்பிலே நாம் ஒருபோதும் என்ன செய்யப்படக்கூடாதுங்க, குறைவுபடவே கூடாது. இன்னைக்கு திருச்சபையில பார்த்தீங்கன்னா நம்ம வேத வசனத்தை அழகா சொல்றோம். இந்த 1 யோவானை நீங்க வாசித்து பார்க்கும்போது அடுத்த அதிகாரத்தில் சொல்லுவாரு,
தேவன் அன்பாகவே இருக்கிறார் இல்லையா? பிரியமானவர்களே, வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளிடத்திலேயே என்ன இல்லைங்க? சொல்லுங்க, என்ன இல்லை? அன்பு இல்லையே, அன்பு இல்லையே. இதுதானே உண்மை. இன்னைக்கு திருப்பந்தியிலே பங்கு வருகிற பொழுது, பார்க்கிற பொழுது, அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற பொழுது என்ன சொன்னுங்க? உன்னுடைய காணிக்கைகளை என்ன செய்யுங்க? வைத்து விட்டு உன் சகனுடத்துல போய் என்ன செய்யுங்க? நீ அன்பு கூர்ந்து அதன் பிறகு காணிக்கையை படைத்து விட்டு பந்தியிலே வா என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம அன்பு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தைகளினால அல்லங்க. பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு செயல்களின் வழியாக நம்முடைய அன்பை, கிறிஸ்தவ அன்பை நாம் வெளிப்படுத்துவதே உண்மையான அர்ப்பணி. பெரிய வெள்ளி வந்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு புதிய வேகம் வந்துடும். என்னதுங்க? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று சொல்லுவீங்க. ஆனா பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரையும் மன்னிக்க மாட்டீங்க. பார்க்கும்போது கூட ஒருவரை ஒருவர் சந்தோஷத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட, ஒரு புன்முறுவலை கூட காட்டாத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? பிரியமானவர்களே, இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, உங்கள் சக விசுவாசிகளை குறித்த அன்பு உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். இந்த காலவேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவஜனமே, உங்கள் சக விசுவாசிகளை குறித்த அன்பு உங்களிடத்திலே இருக்கிறதா என்பதை ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலவேளையிலே கேள்வியை எழுப்புகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம், யார் நிமித்தங்க? நமக்கு பல கசப்புகள் இருக்கலாங்க, பல வருத்தங்கள் இருக்கலாங்க. ஆனா இங்க வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்து அவர் அன்பு செலுத்தினது போல கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? அவர் நிமித்தமாக நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அதுவே உண்மையான அர்ப்பணி. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுடைய அன்பு தாங்க நமக்கு முன்மாதிரி. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுடைய அன்புதான் நமக்கு முன்மாதிரி. கிறிஸ்து நம்மை நேசித்தது போல நாமும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். அதுதான் உண்மையான அர்ப்பணி என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்போ ரெண்டாவது விஷயம், நான் நல்லா கவனமாக கவனிங்க. ஒருத்தர் இந்த வேத பகுதியில் இப்போ எழுதும்போது அழகா சொல்றாரு, நாம் விசுவாசிகளாய் இந்த திருச்சபைகளிலே நீங்கள் ஆரம்பித்தீங்க இல்லைங்களா? அப்போ முன்பின் தெரியாதவங்க, இதற்கு முன்பதாக பழகாதவர்கள் யாராக இருந்தாலும் நீங்க எப்படி அன்பை வெளிப்படுத்தினீங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தான் நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது அந்த அன்பும் அந்த ஐக்கியமும் உண்டானது என்பதை திருச்சபை ஏன் மறந்துவிட்டது? பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிகளால் ஆன பொழுது, கிறிஸ்துவின் நிமித்தம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற பொழுது அந்த அன்பும் அந்த ஐக்கியமும் காணப்பட்டது. இப்பொழுது அந்த அன்பும் ஐக்கியமும் எங்கே? இல்லையா? அப்படின்னு ஆண்டவர் சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க. உண்மையான அருட்பணி என்பது ஆதரவு அளிப்பது. உண்மையான அருட்பணிவு என்பது என்னதுங்க? சொல்லுங்க, என்னதுங்க? அன்பு செலுத்துவது. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது மத்தேயு 9:36 வாசிக்கலாமா? அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல நல்ல கவனிங்க, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அவர்கள் இருந்ததினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது என்ன செய்கிறாங்க? பரிவு கொண்டார். நல்ல கவனிங்க. அருட்பணிவு என்பது நான் ஏற்கனவே சொன்ன ஆதரவு அளிப்பது ஒன்று, இரண்டாவது அன்பு செலுத்துவது, மூணாவது அக்கறை கொள்வது. சொல்லுங்க பார்க்கலாம், மூணாவது என்னதுங்க? அக்கறை கொள்வது. இங்கே ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்க்கிற பொழுது அவர்கள் மீது மனம் உருகி பரிவு கொண்டார். அப்படின்னு என்ன அர்த்தங்க? அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உதவியற்றவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் சோர்வற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மீது அவர் பரிவு கொண்டார். எவ்வளவு அக்கறை உள்ள தேவன் பாருங்களேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கருத்துல கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உதவியற்றவர்களையும் சோர்வற்றவர்கள் மீதும் என்ன செய்யணுமா? அக்கறை கொள்வதுதான் உண்மையான அருட்பணி. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உண்மையாகவே நம்முடைய அருட்பணி ஆண்டவர் விரும்புகிறபடி இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேத வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய இரக்கம் எப்பொழுதுமே அவருடைய செயலில் முடியும். சொல்லுங்க, ஆண்டவருடைய இரக்கம் எப்பொழுதுமே செயலில் முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ என்னதுங்க பாருங்க. அந்த பிள்ளைகளை குறித்த ஒரு அக்கறை, ஒரு கரிசனை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. வேலையாட்கள் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு அப்படின்னு சொன்னால், அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட மக்கள் மீது அக்கறை கொள்ளுகிறவர்கள், அவர்களை பராமரிக்கிற தலைவர்கள், திருச்சபை மக்கள் இன்னைக்கு குறைவு என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்களேன். ஆண்டவருடைய இரக்கம் அவர் மீது பரிவு கொண்டார் என்பதோடு கூட இல்லாமல் அதை செயலில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் செயலிலே வெளிப்படுத்துவதற்கு என்ன சொல்றாருங்க, அறுப்பு மிகுதியாயிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட மக்களை வழிநடத்துவதற்கு, ஆதரவளிப்பதற்கு, உதவி செய்வதற்கு, நம்பிக்கை அளிப்பதற்கு ஆட்களிலேயே. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற வார்த்தை அதுதான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு காட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை சற்று உணர்ந்து பாருங்கள். அருட்பணி என்பது கருணையுடன் செயல்படுதல். அந்த கருணை எதிலே வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், முதல்ல ஆதரவில், இரண்டாவது அந்த கருணை எதிலே வெளிப்பட வேண்டுங்க, அன்பில் வெளிப்பட வேண்டும், மூன்றாவது அது அக்கறையில் வெளிப்பட வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை உணர்ந்து, இந்த வார்த்தைகளின்படி நம்மை வாழ்வை அர்ப்பணித்து, உண்மையான அருட்பணி என்பது ஆதரவு அளிப்பது. ஒரு மிஷினரியாவது தாங்கணுங்க. நம்முடைய திருச்சபை எத்தனை மிஷினரிகளை தாங்குகிறது? நம்முடைய திருமணத்தில் கிட்டத்தட்ட 36 மிஷினரிகள் மேல இருக்கிறாங்க. நிறைய வேதாகம பெண்கள் இருக்கிறார்கள். இந்த திருச்சபையிலிருந்து எத்தனை பேரை நாம் தாங்கிக் கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையிலே அநேக இலைகள், அநேக விதவைகள், ஆதரவற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்முடைய வாழ்விலே கேட்கிறார். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவர் எதிர்பார்க்கிறார். 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். 1, அருட்பணி என்பது ஆதரவு அளிப்பது, அருட்பணி என்பது அன்பு கோருவது, அருட்பணி என்பது அப்படிப்பட்ட மக்கள் மீது அக்கறை செலுத்துவது. ஆகவே இன்றிலிருந்து இப்படிப்பட்ட பணிக்கு நேராக கடவுள் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இந்த பணிக்கென்று நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் சொன்ன வார்த்தையின்படி இதுவே உண்மையான உபவாசம் என்று சொல்லி அப்படி வாழுகிற பொழுது உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் தொழிற்கும் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்வை வளமாக்குவார், செழிப்பாக்குவார். தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் தந்து அவர் வழி நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே இந்த திருவசனத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசியா விசுவாச பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் ஒரே பிறந்தவருமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகத்தால் இந்த பிதாவினால் ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்யில் மெய்யானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கிறவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புக்காகவும் பரலோகத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோடையும் மனிதர்களையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். ராஜ்யத்தின் முடிவில்லை, கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய், பிதாவின் குமாரன் புறப்படுகிறவருமாய், பிதாவின் குமாரன் கூட்டத்தில் சுதந்திரிக்கிறவருமாய், தீர்க்கதரிசி மூலமாய் அவருக்காக பரிசுத்தத்தை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்தமான அப்போஸ்தலர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பையும் இரவரை ஞானஸ்நானத்தை அங்கீகரிக்கிறேன். மரித்தோரிலிருந்து மகிமை நிச்சயம் உண்டாக காத்திருக்கிறேன். ஆமென். துதி உமக்கே என்றுமே, துதி ஸ்தோத்திரம்
இயேசுநாதா துதி உமக்கே என்றுமே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொன்ன ஆண்டவர், அருமையான உடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேக பிறந்த நாளையும் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. இம்மட்டும் உதவின ஆண்டவர் இனியும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். உமது ஊழியக்காரன் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் அநேக பிறந்த நாளையும் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். லித்தானிய ஜெபம் செய்வோம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று கற்பித்து அருளின சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. எங்கும் உள்ள திருச்சபைகளுக்கு தேவரீர் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையுமுள்ள மனதை இடைவிடாமல் அருளி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்முடைய திருநாமத்தை அறிக்கையிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாய் இருந்து தைரியத்தோடும் உண்மையோடும் அதற்கு சாட்சி பகர அனுக்கிரகம் செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. சகல தேசத்தாரையும் நீதியின் பாதையிலும் சமாதான வழியிலும் நடத்தியருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. நாங்களும் மற்றெல்லா மனிதரும் தேவ பக்தியோடும் சாந்தத்தோடும் ஆளப்படும்படி மனிதருடைய விஷயங்களில் அதிகாரம் வகிப்பவர்களையும் விசேஷமாய் இந்திய குடியரசின் ஜனாதிபதியும் எங்களை ஆளுகிறவர்களையும் உமது பரிசுத்தமும் சமாதானமுமான ஞானத்தால் நடத்தி அருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. எல்லாம் பேராயர்களும் குருக்களும் டீகன்களும் விசேஷமாக ரைட் ரெவரண்ட் ரூபன் மார்க் என்னும் எங்கள் பிரதான பேராயரும் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் எங்கள் பேராயரும் நாங்கள் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனமுள்ள உமது பரிசுத்த வசனத்தை பிரசித்திப்படுத்தி உமது பரிசுத்த ஜாகரவந்தங்களை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்கள் அனைவருக்கும் உமது கிருபையை அருளி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. சகல தேசத்தாருக்குள்ளும் உமது விசேஷம் பரவும்படி உழைத்து வரும் யாவரையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து எல்லா கல்வி சாலைகளையும் வித்தியாலயங்களையும் வைத்தியசாலைகளையும் உமது ஆவியானவரால் பிரகாசிப்பித்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உமது பரம ஆதரவினாலே நாங்கள் பஞ்சத்தினின்றும் வறுமையினின்றும் காக்கப்பட்டு பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நன்றி அறிதலான இருதயத்தோடு அனுபவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் விசேஷமாய் இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சாந்த இதயத்தோடும் சகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் உமக்கு உத்தமம் ஊழியம் செய்ய அவர்களுக்கு உமது பரம கிருபையை கொடுத்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. நிலையில்லாத இந்த ஜீவி காலத்தில் துன்பம் துக்கம் வறுமை வியாதி முதலான உபத்திரவங்களால் வருத்தப்படுகிற யாவரையும் உமது தயவினாலே தேற்றி ஆதரித்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்மிடத்தில் விசுவாசமும் பயபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவித்து போன உமது அடியார் எல்லாருக்காகவும் நாங்கள் உம்மை துதித்து அவர்களோடு கூட நாங்களும்
உமது பரம ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி அவர்கள் காட்டிய நல் மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்திருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. அப்பம் வைப்புதல் பகுதிக்காக நாம் அவரும் ஆயத்தப்படுவோம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறியான் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். நம்முடைய சமாதானத்தை நாம் ஒருவரோடு ஒருவர் நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட எப்பொழுதும் நின்று நிலைத்திருப்பதாக. ஆமீன். முழங்கால் படியிட்ட வண்ணமாக திருவிருந்துக்காக நாம் ஆயத்தப்படுவோம். சபையார் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவும். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்த கடமையாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளில் கர்த்தராகிய தேவனே, நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானமும் பூமியும் உமது மகிமையாம் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவரீரோகே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவரும் வானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீ, மனித உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துள்ளனரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்துமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தமில்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னென்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய ரத்தம், இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவிழா பற்றினார். ஆமென். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலை பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அல்லையாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வரணுமும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக
உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவை, நாங்கள் பிற்கிற அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாகும், நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வல்லமை கிருபை செய்யும் அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாக சகல கனமும் மகிமையும் என்னைக்கும் உண்டாவதாக. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமனிக்கிற எங்கள் பிதாவே, எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை மன்னிக்கிறது போல குற்றங்களை மன்னியும். சோதனை பிரவேசிக்க நாமத்தை நிறுத்திக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நினைக்கப்படவில்லை. ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களை நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத சிறிய ரத்தமாகிய எங்கள் பாவங்களை மன்னித்து இதுவே நாங்கள் சேர்த்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்ச தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சிந்தம் எங்கள் மனம் கடைசியில் நமது பரிசுத்தவாணியோரோடும் நித்தியராஜத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகிலிருந்து கீழ்ப்படிந்து நடக்கையில் கிருபை செய்யும். உம்மோடு பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்து அரசாளுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகிறோம். ஆமென். துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலம் உண்டாவதாக. ஆமென். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வயதான பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய தேவைகளெல்லாம் சந்தியுங்க, அவங்க பலவீனங்களெல்லாம் நீக்கி போடுங்க. அவருடைய பயணங்களிலே உம்முடைய சமூகமும் உம்முடைய பாதுகாப்பும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. வெறுமையாய் உம்முடைய பிள்ளைகள் கடந்து போகாதபடிக்கு நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகள் பெற்றவர்களாய் கடந்து போக நீர்க்கருவை செய்யும். உமது ஊழியக்காரன் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் செய்கிற பணிகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சக மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேந்து செய்கிற அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியினுடைய மெய் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம்ம இவரோடு கூட என்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக பாமாலை 194 தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும் என்கிற பாடலை நிறைவு பாடலாக பாடுவோம். தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடோ. தூய தோனி கேட்ட சேவை தீகோர கேளாமலோ. தூய தூய எந்த நாவு வந்தனைப்பின் சாமரோ. தூய அன்பை கண்டலங்கள் என்றும் நம்பி நோக்கவோ. தூய சல
யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் தொழிலையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.